வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மறைவிட வீடுகள் மன்னவனாக்கும். ஒருவர் பிறந்த 12 வீடுகளும் மிக மிக முக்கியமானவையாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 வீடுகளை மறைவிட வீடுகள் என்றும், அந்த வீட்டு கிரகங்கள் தீய பலன்களை தரும் என்றும் நம்புகிறார்கள். ஆனால் அது தவறே. ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் மறைவிட வீடும் என்று பயம் கொள்கிறோம். ஆனால் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு மட்டுமே 6ஆம் இடம் தீய பலன்களை தரும், அதுவும் பொதுவான பலன்களாகவே இருக்கும். ஆனால் அவர் பிறந்த லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீடு 5ஆம் வீடாக வருகிறது. அதுபோலவே 3ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீடாக 6ஆம் வீடு வருகிறது. அதுபோலவே 4ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீடாக 6ஆம் வீடு வருகிறது. இப்படியாக 12 வீடுகளும் ஒரு 6ஆம் வீடானது தனது குணநலங்களை மாற்றிக்கொண்டுத்தான் பலன்களை தரும். உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் வீடு கன்னி, 2ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீடாக வருகிறது. குடும்பம், பண விவகாரங்களை கவனிக்கும் இடமாக அமைந்து விடுகிறது. மேஷ லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீடாக அமைகிறது. நுட்பமான அறிவு திறனை வெளிப்படுத்தும், மன நிம்மதி வழங்கும் இடமாகிறது. 4ஆம் வீட்டிற்கு 3ஆம் இடமாக வரும் தாயின் உடன்பிறப்புகளை அடையாளம் காட்டுவதோடு தாயின் அறிவுரைகள் தன்மைகளையும் அடையாளம் காட்டுகிறது. 5ஆம் வீட்டிற்கு 2ஆம் இடமாக வருகிறது. குழந்தையின் உடல் நலனை அறிய வைக்கிறது. 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடாகிறது. மனைவியின் வீண் விரைய செலவினங்களை அடையாளம் காட்டுகிறது. 8ஆம் வீட்டிற்கு 11ஆம் இடமாக வருகிறது. ஆராய்ச்சியின் முடிவுகளை வெளிக்காட்டும் இடமாகிறது. 9ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடாகிறது. தந்தையின் பணி தொழில் முன்னேற்றம் காண அடையாளம் காட்டுகிறது. 10ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீடாகிறது. பரம்பரை தொழிலினை, சொத்து விவகாரங்களை, தொழில் விவகாரங்களை அடையாளம் காட்டுகிறது. 11ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடாகிறது. பணத்திற்கு தடைகளையும் கடன்களையும் மூத்த சகோதரர் வழி பலன்களையும் அடையாளம் காட்டுகிறது. 12ஆம் வீட்டிற்கு 7ஆம் இடமாகிறது. நீண்ட பயணங்கள், தீர்த்த யாத்திரை இவற்றை சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இந்த பதிவில் ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து 6ஆம் இடம் எப்படி நன்மைகளை செய்கிறது என்பதை பார்ப்போம். வாருங்கள். உதாரண ஜாதகத்தில் ரத்தன் டாடா ஜாதகத்தினை ஆய்விற்கு எடுத்துக்கொள்வோம். இவர் பிறந்தது தனுசு லக்னம். லக்னத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், மகரத்தில் குரு, கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் சனி, ரிஷபத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் ராகு. இவருடைய தனுசு லக்னத்திற்கு கடும் பாவியாக வருபவர் 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன். தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் நன்மைகளை செய்ய மாட்டார் என்பது பொதுவான விதியாகும். ஆனால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த 6ஆம் வீடானது தனது குணங்களை மாற்றிக்கொள்ளும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அல்லவா? அப்படித்தான் அவருடைய 10ஆம் இடமான, அதாவது தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடமான கன்னி லக்னத்திற்கு, அதாவது கன்னி வீட்டிற்கு இந்த 6ஆம் இடம் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறது என்பது இப்பொழுது பார்க்கலாம். 10ஆம் இடமான கன்னிக்கு லக்னம் அமைத்து பார்க்கலாம். வாருங்கள். கன்னிக்கு சுக்கிரன் கன்னி லக்ன யோகராகிறார். இப்பொழுது பாருங்கள், தனுசு லக்னத்திற்கு பாவியான சுக்கிரன் 10ஆம் இடமான கன்னிக்கு யோகராகிறார். கன்னி வீடானது 10ஆம் இடமாகி சுக்கிரன் யோகராகி கன்னிக்கு கேந்திரத்தில் 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமான மிதுனத்தில் புதனின் இணைவினை பெற்றிருக்கிறார். என்ன அற்புதமான ஜாதக அமைப்பு பாருங்கள். சுக்கிரன், புதன், சூரியன் இணைவினை பெற்றிருப்பதை பார்க்க நேரிடுகிறது. 10ஆம் இடமான கன்னிக்கு விரையாதிபதியான சூரியன் கெடுபலனைத்தானே கொடுப்பார் என நினைக்க தோன்றும். ஆனால் தொழில் முதலீடுகளுக்கு 12ஆம் இடம் முக்கியமானதாகும். அவர் டெலிகாம் துறையில் பல முதலீடுகளை செய்து வெற்றி கண்டவர். எனவேதான் அவருக்கு டெலிகாம் துறையினை அடையாளம் காட்டும் வீடாக சிம்மம் வருகிறது. எனவே இங்கு சூரியன் யோகரோடு தொடர்பில் இருந்ததால் யோகம் பெற்றவராகிறார். இவர் பிறந்த தனுசு லக்னத்திற்கு 8ஆம் மறைவிடாதிபதி சந்திரன் 11இல் அமர்ந்து ஒளிபெறுகிறார். இவர் 10ஆம் இடத்திற்கு 2இல் அமர்ந்து குருவினோடு குரு சந்திர யோகத்தினை தருகிறார். அடடா, குரு 2இல் ஒளிவிழந்தார் என நினைக்க தோன்றும். ஆனால் குரு நிச்சயமடைந்து சனியோடு பரிவர்த்தனை பெற்று ஸ்ரீ நந்தி யோகத்தினை வெளிப்படுத்துவதால் இவருக்கு பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகம் கிடைத்தது. இந்த யோகமானது 10ஆம் இடத்திற்கு 5இல் விளைந்ததால் அதி அற்புதமான யோகமாக பரிமளித்தது. இவருக்கு தனுசு லக்னத்தின் அடுத்த மறைவிட வீடான 12ஆம் இடத்தோன் செவ்வாய் கும்பத்தில் அமர்ந்து 10ஆம் இடமான கன்னியினை பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்திற்கு, அதாவது கன்னிக்கு 3, 8 ஆகிய வீடுகளுக்கு சொந்தக்காரரான செவ்வாய் 6ஆம் வீட்டில், அதாவது 10ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தினை கொடுக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், 6ஆம் இடத்தான் 10ஆம் இடத்திற்கு யோகராகிறார்.
8ஆம் இடத்தன் தன வருவாய் கொடுக்கும் யோகத்தினை 10ஆம் இடத்திற்கு பெற்றுத் தருகிறார். 12ஆம் இடத்தோன் விபரீத ரஜயோகத்தினை 10ஆம் இடத்திற்கு பெற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் நேர்களே, மறைவிடங்கள் மகத்துவம் குறைவதில்லை. எந்த கிரகமாக இருந்தாலும், எந்த கிரகம் எங்கு நின்றாலும் சரி, பலன்களை தரும் யோகம் பெற்றிருந்தால் பலன்களை கொடுக்க தவறுவதே இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.